காமிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னா நீங்க இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எது மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி கோர்சஸ் தான் நீங்க ட்ரெடிஷனல் கோர்ஸ் இல்லாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கிட்ட ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினாலஜி, பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இப்போ ஃபாரன்சிக் அப்படின்றது வந்து தடயவியல்னு சொல்லுவோம். ஃபாரன்சிக் வந்து ஒரு சயின்டிபிக் ஆஸ்பெக்ட் தான், கிரிமினாலஜி வந்து சோஷியல் ஆஸ்பெக்ட். ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலை எப்படி நடந்துச்சு, அது கொலையா தற்கொலையா, யாரு கொலை பண்ணா, இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ். அந்த கொலை பண்ணவனோட மனநிலை, அவன் எதனால இந்த கொலை பண்ணான்னு அவனை பத்தி படிக்கிறது கிரிமினாலஜி. ஸோ இந்த ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினாலஜியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் பிரைவேட் செக்டர்லயும் உங்களுக்கு நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த ஃபாரன்சிக் சயின்டிபிக் ஆஃபீஸருக்கு ஒரு வேகன்சி இருக்கு. அது இல்லாம நிறைய ட்ரூத் லேப்ஸ் இருக்கு. ட்ரூத் லேப்ஸ்ல வந்து பயாலஜிக்கல் டிவிஷன்ஸ், அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் டிவிஷன்ஸ், அந்த மாதிரி வேரியஸ் டிவிஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டிவிஷன் இன்ட்ரெஸ்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளேஸ் ஆயிக்கலாம்.